evening, everybody, at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். The last couple of weeks we've been looking at wisdom in the Bible. கடந்த சில நாட்களாக நாம் ஞானம் புத்தி என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். And last week we finished with Solomon and how he prayed to God for wisdom. போன முறை நாம் பார்த்தபோது சாலமோனை குறித்து பார்த்தோம். அவன் எவ்விதமாய் அந்த ஞானத்திற்காய் ஜெபித்தான் என்று சொல்ல. He asked to make fair decisions, to have understanding and discernment of good and evil. அவர் இவ்விதமாய் நல்ல தெளிந்த புத்தி, நன்மையும் தீமையும் வகையறுக்கத்தக்கதான ஞானம் இவ்வகைகளை அவன் கேட்டிருந்தான். And God was pleased that he asked for wisdom and gave him long life and riches and victory over his enemies. அவன் ஞானத்தை கேட்டதினால் தேவன் அவன் மேல் பிரியப்பட்டு அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உயர்வையும் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். We know that during the reign of Solomon there was peace in all the land. நமக்கு தெரியும் சாலமோன் ஆண்டபோது ஒரு பெரிய சமாதானம் தேசத்திலே காணப்பட்டது. However, God told 3 things to Solomon he was not allowed to do. 3 காரியம் சாலமோன் செய்யக்கூடாது என்று தேவன் அவனுக்கு உணர்த்தியிருந்தார். He was not allowed to have many horses because that was about war and chariots and fighting. அவன் நிறைய ஆயுதங்களை அவன் வைக்க கூடாது. என்னன்னா இந்த ரதங்கள் குதிரைகள் இப்படிப்பட்ட காரியங்களை. Their strength was supposed to be in God. அவனுடைய நம்பிக்கை அதின் மேல் இல்லாமல் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. In the same way they were not to fortify the cities. அது மாத்திரம் அல்லாமல் அவன் பெரிய பட்டணங்களை கட்டக்கூடாது என்று சொல்லி. And the third thing he was told that he was not to have their wives. அவன் அநேக மனைவிகள் உடையவனாய் இருக்கக்கூடாது என்றும் அவன் கட்டளை பெற்றிருந்தான். We know that Solomon failed in all these 3 areas. ஆனால் நாம் பார்க்கிறோம் இந்த 3 காரியங்களிலும் சாலமோன் அவன் நிலை தவறினவனாய் மாறினான். And those wives that he married, they turned his heart away from God and he started serving idols. நாம் பார்க்கிறோம் அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை திருப்பி அவன் விக்கிரகங்களை ஆராதிக்க அவனை தூண்டினார்கள். Now in those days a king would marry his daughter to somebody so that they could have peace in the land with the neighboring territory. அந்த காலங்களிலே ராஜா தங்களுடைய மகள்களை மற்றவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க காரணமே அந்த பகுதியிலே இருக்கிற பிரிவினைகள் மாறி இது நிமித்தம் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி. So when he married these women he got peace in that area, but unfortunately it turned his heart after idols. அப்போ சாலமோன் இப்படியாய் பல ராஜ்யங்களுடைய பெண்களை அவன் திருமணம் பண்ணினதினால் தேசம் எங்கும் சமாதானம் உண்டாயிற்று. ஆனால் அவனுடைய இருதயமோ வேறே தேவர்களுக்கு பக்கமாய் திருப்பப்பட்டது. Now we know that wisdom is not just what you know, but also how you apply it. ஞானம் என்று சொல்வது நாம் அறிந்திருக்கிற வண்ணமாய் இருக்கிற ஒரு ஞானம் மாத்திரம் அல்ல, அந்த ஞானத்தை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பது முக்கியமானதா இருக்கிறது. There's a story in 1 Kings chapter 3. There's a story about 2 women who both had a baby and they both slept in the same bed at night. நாம் பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 2 ஸ்திரீகள் குழந்தையை பெற்றவர்கள் ஒரே படுக்கையிலே அவர்கள் குழந்தைகளோடு படுத்திருக்கிறார்கள். Now one of the women lay on the baby and it died. ஒரு ஸ்திரீ பெற்ற குழந்தையின் மேலே படுத்ததினாலே அந்த குழந்தை இறந்து போயிற்று. So the next morning you have got 1 live baby and 1 dead baby. காலையில் எழுந்தபோது ஒரு குழந்தை உயிருடனும் ஒரு குழந்தை செத்ததாக காணப்படுகிறது. But both women claimed the baby that was alive. ஆனால் உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னுடையது என்று 2 ஸ்திரீகளும் வாதிக்கிறார்கள். So they brought this baby and these 2 women before Solomon for judgment. நாம் பார்க்கிறோம் இந்த 2 ஸ்திரீகளையும் நியாய தீர்க்கும்படியாக சாலமோனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். So listen to his wisdom. அவருடைய ஞானத்தை இங்கே நாம் பார்க்கலாம். He says cut the child in half and give half each.
அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், குழந்தையை இரண்டாய் வெட்டி 2 பேருக்கும் பாதி பாதி கொடுத்துருங்க. Now the false mother said that was fair and she agreed to it. ஆனால் எந்த தவறான தாயார் அவங்க சொல்றாங்க, யாருடைய குழந்தை செத்து போயிடுச்சு அவங்க சொல்றாங்க, ஆமா வெட்டிடுங்க, வெட்டி 2 பேருக்கு கொடுத்துருங்க என்று சொல்லி. But the real mother says, that's my baby, don't kill him, give him to the other lady. ஆனால் எந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய தாயார் அவங்க சொல்றாங்க, ஐயோ வெட்டிடாதீங்க, சாகடிச்சிடாதீங்க, அதை அந்த ஸ்திரீக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். And Solomon said, that is the true mother, give the baby to her. அப்பொழுது சாலமோன் சொல்லுகிறார், அதுதான் உண்மையான தாய், குழந்தையை அந்த தாயினிடத்திலே கொடுத்து விடுங்க. And we read 1 Kings 3 verse 28. அதிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, And all Israel heard of the judgment which the king had rendered, and they feared the king, for they saw that the wisdom of God was in him to administer justice. 28ஆம் வசனம், ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். We go over to 1 Kings 4 and we'll read verses 29 and 30. நம்ம 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ல இருந்து நாம் வாசிப்போமே என்றால், And God gave Solomon wisdom and exceedingly great understanding and largeness of heart like the sand on the seashore. Thus Solomon's wisdom excelled the wisdom of all the men of the east and all the wisdom of Egypt. நம்ம 29-30ஆம் வசனம், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனவிருத்தியையும் கொடுத்தார். சகல கீர்த்தி புத்திரரையும் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்திருந்தது. We know that all the men of the east came to hear the wisdom of Solomon. நாம் பார்க்கிறோம், இந்த கிழக்கத்து புத்திரர்கள் எல்லோரும் சாலமோன் ஞானத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அவனை தேடி வந்தார்கள். Even the queen of Sheba, who was from Ethiopia, possibly modern Yemen, came to hear the wisdom of Solomon. எத்தோப்பியா தேசத்தினுடைய இளவரசியாகிய ஷீபா கூட இந்த ஞானத்தை பார்க்கும்படியாக அங்கே கடந்து வந்தார்கள். We go to 1 Kings 10 and we'll read verse 3. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், So Solomon answered all her questions. There was nothing so difficult for the king that he could not explain it to her. And when the queen of Sheba had seen all the wisdom of Solomon, the house that he had built, the food on his table, the seating of his servants, the service of his waiters and their apparel, his cupbearers, and his entryway by which he went up to the house of the Lord, there was no more spirit in her. 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், அப்போது சாலமோன் அவள் கேட்ட எல்லாம் விடுவித்தான், அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவருடைய விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சோபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியில் போஜன பாத்திரக்காரனையும் அவன் ஊழியக்காரனையும் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்திரியின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரனையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க நடமண்டபத்தையும் கண்டு அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. Verse 6, Then she said to the king, It was a true report which I heard in my own land about your words and your wisdom. However, I did not believe the words until I came and I saw with my own eyes. And indeed, the half of it was not told me. Your wisdom and prosperity exceed the fame of what I heard. 6ஆம் வசனத்திலிருந்து, ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தை குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளை
பாதி ஆகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. Then verse 9, second part, she says, because the Lord has loved Israel forever, therefore he made you king to do justice and righteousness. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்டு உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நேசிக்கிறபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம். In Luke chapter 11 and verse 31, Jesus was talking about the end time judgment. அங்கே லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கடைசி கால நியாய தீர்ப்பை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். And it says the queen of the south, or the queen of Sheba, will rise up in judgment with the men of this generation and condemn them, for she came from the ends of the earth to hear the wisdom of Solomon. And indeed, wisdom is greater than Solomon here. அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சன்னதியோடு இருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். We talked in the first session about how wisdom costs something, and it's more important and it's more costly than jewels and gold. நாம் பார்க்கிற காரியம், முதல்ல நம்ம பார்த்த காரியம் பொன்னை, தங்கம், வெள்ளி இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஞானம் அது விலை மதிக்க கூடாத ஒன்று என்று நாம் பார்த்தோம். Indeed, we know most people invest in property and stocks and shares and even in gold, but very few people invest in wisdom. அநேகர் இந்த நாட்கள்ல பார்த்தா ஸ்டாக்ல அவங்க பணத்தை போடுறாங்க, பல காரியங்களிலே அவர்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க, தங்கத்திலே அவர்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனால் கொஞ்சம் பேரு தான் ஞானத்திற்காக நேரத்தை ஒதுக்குகிறார்கள். So we've looked at the wisdom of Solomon and how he knew how to discern who was the real mother of the baby. அப்போ சாலமோனுடைய ஞானத்தை நாம் பார்த்தோம், யாருடைய குழந்தை இது என்று சொல்லி அவன் தெளிவாய் நியாயம் தீர்த்தான். Now let's have a look at the wisdom of Joseph, and we're going to turn to Genesis 41. ஆதியாகமம் 41 நாம் பார்க்க போகிறோம். அதிலே யோசேப்பினுடைய ஞானத்தை நாம் பார்க்க போகிறோம். It talks about how the Pharaoh of Egypt had two dreams that troubled his spirit. நாம் பார்க்கிறோம் பார்வோனுக்கு இரண்டு விதமான கனவுகள் அவனை பயமுறுத்தினது. He called all the wise men and magicians and soothsayers of Egypt, but nobody could interpret them. அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா ஞானிகளையும் இந்த தரிசனங்களை சொல்லுகிறவர்களையும் கூப்பிட்டான யாருக்கும் அதை விளக்கத்தை சொல்ல முடியவில்லை. And then there was a butler in the prison that remembered that Joseph had interpreted his dreams. அப்பொழுது அங்கே பானபாத்திரக்காரன் சொல்லுகிற காரியம், என்னுடைய சொப்பனத்தை சிறைசாலையில எனக்கு விளக்கி சொன்ன ஒருவன் இருக்கிறார். There was a dream of a butler and a dream of a baker, and both of them came true. So Pharaoh called for Joseph. அப்போ பானபாத்திரக்காரனும் அங்கே ஆகாரம் செய்கிற இருவருடைய தரிசனத்தை அவன் விளக்கி சொன்னான் என்று சொன்னபொழுது பார்வோன் யோசேப்பை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். So reading from Genesis 31, starting at verse 2. இரண்டாம் வசனத்திலே இருந்து, Suddenly there came up out of the river 7 cows, looking fine and fat, and they fed in the meadow. Then behold, 7 other cows came up after them out of the river, ugly and gaunt, and stood by the other cows on the bank of the river. And the ugly and gaunt cows ate up the 7 fine-looking and fat cows. இரண்டாம் வசனத்திலே இருந்து 41ஆம் அதிகாரம். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியில் இருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின்பு அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியின்
ஓரத்தில் மற்ற பசுகள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமான கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். So Pharaoh awoke, and he dreamed a second time, and suddenly 7 heads of grain came up on the stalk, plump and good. Then behold, 7 thin heads, blighted by the east wind, sprang up after them, and the 7 thin heads devoured the 7 plump and full heads. அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் இசை ஒரு சொப்பனத்தை கண்டான். நல்ல செழிமையான 7 கதிர்கள் ஒரே தளியில் இருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சவியானதும் கீழ்காற்றினாலே தீத்தனமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியமான கதிர்கள் செழுமையாயும் நிறைமையுமான அந்த 7 கதிரையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டான். Verse 21, Pharaoh told him the dreams and added, when they had eaten them up, no one would have known that they had eaten them, for they were just as ugly and gaunt as at the beginning. 21ஆம் வசனத்திலே அங்கே பார்வோன் சொல்லுகிறான், இவைகளை வயிற்றுக்குள்ளே போயிற்று என்று தெரியாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். Now listen to how Joseph interprets the dreams. இந்த தரிசனத்தை எவ்விதமாய் யோசேப்பு அவன் மொழிபெயர்க்கிறான் என்று நாம் பார்க்கலாம். Starting in verse 25, he says, the dreams of Pharaoh are one. God has shown Pharaoh what he's about to do. The 7 good cows are 7 years, and the 7 good heads are 7 years. The dreams are one. அங்கே 25 வாசிக்கிறோம். அப்போது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனே, சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறதை இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷம், சொப்பனம் ஒன்றே. Verse 27, and the 7 thin and ugly cows which came up after the 7 years, and the 7 empty heads blighted by the east wind are 7 years of famine. This is the thing which I have spoken to Pharaoh about. God has shown Pharaoh what he is about to do. 27 அவைகளுக்கு பின்பு ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷம், கீழ்காற்றினால் தீத்து சவின 7 கதிர்களும் 7 வருஷம், இவைகள் 7 பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்து இருக்கிறார். Verse 29, indeed 7 years of plenty will come throughout all the land of Egypt, but after them 7 years of famine will arise, and all the plenty will be forgotten in the land of Egypt, and the famine will deplete the land, because the famine will be very severe. 29 அப்போ எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரை. அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். Verse 32, the dream was repeated to Pharaoh twice, because the thing is established by God, and God will shortly bring it to pass. 32ஆம் வசனம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை, தேவன் இதை சீக்கிரத்திலே செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டாய் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. So here he has interpreted the dream, which none of the wise men or the magicians or sorcerers could do. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த தேசத்திலே இருந்த விவேகிகள் மந்திரவாதிகள் யாராலும் விளக்க முடியாததை யோசேப்பு அவன் தெளிவுபடுத்துகிறான். Now listen to the wisdom of Joseph. இங்கே யோசேப்பினுடைய ஞானத்தை நீங்கள் பாருங்க. Verse 33, he says, now therefore let Pharaoh select a discerning and wise man and set him over the land. Let Pharaoh do this, and let him appoint officers over the land to collect 1/5 of the produce of the land of Egypt in the 7 plentiful years.
and let them gather all the food of these good years that are coming and store up grain under the authority of Pharaoh and keep the food in the cities. அங்கே 33 ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேலே விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களிலே எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சல்களை 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளைவை தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரிகள் தானியங்களை பத்திரம் படுத்தி வைப்பார்களாக. Verse 36, then that food shall be as a reserve for the land for the 7 years of famine, which shall be in the land of Egypt, that the land may not perish during the famine. 36 தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு வைப்பாய் இருப்பதாக என்றார். So we see that not only can Joseph interpret the dream, but he has wisdom to know what to strategize for the situation. யோசேப்பு அந்த சொப்பனங்களை விளக்கி சொல்லுகிறவன் மாத்திரமல்ல, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானமும் உடையவனாயிருந்தான். Verse 38, Pharaoh said, can we find such a man as this, a man in whom is the Spirit of God? 38ஆம் வசனம், அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். Verse 39, Pharaoh said to Joseph, inasmuch as God has shown you all this, there is no one as discerning and wise as you. 39ஆம் வசனத்திலே, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. So Joseph was put in charge over all the land of Egypt, only next to the king in rank. யோசேப்பு சகல எகிப்தின் மேலும் அதிகாரியாய் அவன் ஆக்கப்பட்டான். ராஜாவை அதிகாரத்தை தவிர அதற்கு கீழ்ப்பட்டவனாய் அவன் இருந்தான். He was given a signet ring, a gold chain and fine clothes, and made to ride in the chariot next to the king while everyone bowed down. நாம் பார்க்கிறோம், அவனுக்கு தன் மோந்திரத்தை அவன் போட்டு விட்டான், கழுத்திலே நல்ல ஆபரணங்களை தரித்து விட்டான். ராஜாவோடு கூட ரதங்களிலே பயணம் செய்யும் பொழுது எல்லோரும் ராஜாவையும் இவனையும் விழுந்து பணிந்து கொண்டார்கள். Pharaoh was able to discern that the Spirit of God was in Joseph. நாம் பார்க்கிறோம், பார்வோனினாலே தெளிவுபடுத்த அவன் அறிந்து கொள்ள முடிந்தது, தேவனுடைய ஆவி யோசேப்புக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி. It's the Spirit of God that gives wisdom and understanding. காரணம் தேவனுடைய ஆவியானவர் தான் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார். The next example is the example of Daniel. தானியேலை குறித்து நம்ம பார்க்கலாம். We go to Daniel chapter 1 and we'll read verse 4. தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். We know that there were young men that came from Israel that were brought into the land of captivity, the land of the Chaldeans. நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் வாலிபர்கள் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கல்தேயர் தேசத்திற்கு கொண்டு வருகிறார்கள். Verse 4 says, young men on whom there is no blemish, but good looking, gifted in all wisdom, possessing knowledge and quick to understand, who had ability to serve in the king's palace, and whom they might teach the language and literature of the Chaldeans. 3ஆம் வசனம், அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தில் உள்ள மக்களில் உள்ள யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்களும் அறிவு சிறந்தவர்களும் கல்வியிலே நிபுணரும் ராஜா அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் என்று வாசிக்கிறோம். These men had very high status like professors. நாம் பார்க்கிறோம், இவர்கள் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு ப்ரொஃபசர் போல இருக்கிறவர்களாய் இருந்தார்.
They taught literature, which was poetry, proverbs, orations, laws, letters, genealogies. நாம் பார்க்கிறோம் அங்கே நம்ம வாசிக்கும் போது அவர்கள் ஞானத்திலே தேறினவர்களாய் கல்வி நிபுணர்களாய் இருந்தார்கள். அப்போ அவர்கள் புவியிலை காரியங்கள் மற்றும் வரலாறு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருந்தார்கள். They also taught history, philosophy, mathematics, and knowledge of the stars. நாம் பார்க்கிறோம் மேத்தமெட்டிக்ஸ், அவங்க சரித்திரங்கள், நட்சத்திரங்களை குறித்ததான ஆய்வுகள் இவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருந்தார்கள். They also taught architecture and military skill. அது மாத்திரமில்லாமல் அவர்கள் வீடு கட்டுகிற காரியங்களிலும் யுத்த காரியங்களிலும் பயிற்சிவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். And we know that there were the three men. To Daniel he gave the name Belteshazzar, to Hananiah the name Shadrach, and to Mishael the name Meshach, and to Azariah the name Abednego. Verse 7. 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷவேலுக்கு மேஷாக் என்றும், ஆசாரியனுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். These were the three men that were thrown into the fiery furnace. You might know that story. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இவர்கள் மூவரை தான் அக்னி சூளையிலே தூக்கி போடுகிறார்கள். Now Daniel refused to defile himself by eating unclean meat and drinking the wine which the king gave him. தானியேலோ ராஜா கொடுத்த அந்த போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இருந்தான். So he and his three friends, they asked to just drink water and eat vegetables. அங்கே தானியேலும் அவனுடைய 3 சிநேகிதர்களும் அந்த பிரதானியினிடத்திலே நாங்கள் காய்கறிகளை மாத்திரம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். And they asked to be tested after 10 days who would look the best. அவர்கள் இவ்விதமாய் அவரிடத்துல கேட்டிருந்தாங்க, 10 நாள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று இதனால் சோதித்து பாருங்க. We see verse 15 and 16. At the end of 10 days, their features appeared better and fatter in flesh than all the young men who ate the portion of the king's delicacies. Thus the steward took away their portions of delicacies and the wine that they were to drink and gave them vegetables. 15-16 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷாஷர் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலையானவைகளை கொடுத்தான். And verse 17, as for these 4 young men, God gave them knowledge and skill in all literature and wisdom, and Daniel had understanding in all visions and dreams. இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களை சொப்பனங்களை அறிவிக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். And verse 20, in all the matters of wisdom and understanding about which the king examined them, he found them 10 times better than all the magicians and astrologers who were in all his realm. 20ஆம் வசனம், ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தான். அதனாலே தன் ராஜ்யத்தில் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும் அவர்கள் 10 மடங்கு சாமர்த்தியம் கண்டான். We know that Daniel conducted himself very well in the court. தானியேல் அங்கே அரசு பீடங்களிலே அவன் ஞானமாய் நடந்து கொண்டான். He was able to interpret many of the king's dreams. ராஜாவுக்கு வந்த சொப்பனங்களை அவன் தெளிவாய் விளக்கினான். Daniel believed that these dreams came from God and God was the one who interpreted them. தானியேல் நம்பின காரியம் சொப்பனங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது, அதற்கு உத்தரவும் அதற்கான தெளிவையும் தேவன்தான் கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தான். We know the story about how they were all told that they had to bow down to the king.
நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான், எல்லா ராஜாவை வணங்க வேண்டும் என்ற ஒரு காரியம் ஏற்பட்டது. But Daniel and his 3 friends, they would not bow down to another god. ஆனால் தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் மற்ற தெய்வங்களை, விக்கிரகங்களை வழிபட அவர்கள் அனுமதிக்கவில்லை. Because they belong to the Lord God and him only. அவர்கள் தேவனுக்குரியவர்களாய் மாத்திரம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And we know that there was people speaking against them that said, we'll throw you into the fire, we'll throw you into the lion's den. அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாய் அநேகர் பேசி, உங்களை அக்னி சூளையிலே போடுவோம், சிங்க கெபிலே போடுவோம் என்றார்கள். We know that Daniel prayed to God and God heard his prayers. தானியேல் ஜெபித்தான், தேவன் தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார். When he was thrown into the lion's den, God shut the mouth of the lions. அவன் சிங்க கெபிலே போடப்பட்ட பொழுது கூட சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டியிருந்தார். The king did not want him to die. ராஜா கூட அவன் மரிக்கிறதிலே விருப்பம் அடையவில்லை. We go to Daniel chapter 6. தானியேல் 6ஆம் அதிகாரம். Daniel had been fasting. தானியேல் உபவாசத்தோடு இருந்தான். And the king spoke to Daniel, your God, whom you serve continually, he will deliver you. Verse 16. 16ஆம் வசனத்திலே ராஜா இவ்விதமாய் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். Then a stone was brought and laid on the mouth of the den, and the king sealed it with his own signet ring and with the signets of his lords, that the purpose concerning Daniel might not be changed. ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோந்திரத்தினாலே தன் பிரபுக்களின் மோந்திரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். The next morning when he came to the den, the king cried out, Daniel, servant of the living God, has your God, whom you serve continually, been able to save you from the lions? Verse 20. 20ஆம் வசனம், ராஜா கெபியின் கிட்டே வந்து உரத்த சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்க கெபியில் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்றான். Verse 21, Daniel said to the king, O king, live forever. My God sent his angel and shut the lions' mouths so that they would not hurt me, because I was found innocent before him. And also, O king, I have done no wrong before you. 21-22 அப்போது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அதோ என்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாயும் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். It says in verse 3 that Daniel distinguished himself above the governors and satraps because an excellent spirit was in him, and the king gave thought to setting him over the whole realm. 3ஆம் வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையாலே அவை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தி ராஜா நினைத்தான். It says, carrying on verse 4, that there was no fault that they could find because he was faithful. அங்கே 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்து அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. So the spirit of God was in Daniel. Pastor, we have only 4 minutes, Pastor. Yes, sure. தேவனுடைய ஆவி தானியேல் மேலே இருந்தது. Because the spirit of God was in him, he was a man that worshiped God with all his heart, soul, mind and strength. அவன் தேவனை முழு பலத்தோடு ஆவியோடு உத்தமத்தோடு கர்த்தரை அவன் தொழுது கொண்டான். So he would not bow down to other gods. மற்ற தேவர்களுக்கு முன்பதாய் அவன் தலை வணங்கவில்லை. And he trusted in the Lord God that even if he was thrown to the lions, he could be saved. அவன் தேவனை இவ்விதமாய் விசுவாசித்தான், சிங்க கெபியிலே போட்டாலும் என்னை தேவனால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி. It says, the Bible says that he was a man of excellence, a man of wisdom.
வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா செயல்களிலும் மேம்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லு. This is what we need to seek God for, is wisdom. ஆகவேதான் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவன் ஞானத்தை நாடுங்கள். So that we walk right in all our ways. அப்படி நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது எல்லா வழிகளிலும் நாம் நேர்த்தியாய் நடப்போம். Remember that wisdom comes from God. அறிந்து கொள்ளுங்க, ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று. And if we don't have wisdom, we can ask for it. உங்களுக்கு ஞானம் இல்லையா, தேவனிடத்துல நீங்க கேட்கலாம். So let's pray together. நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். Lord, we thank you for the example of Solomon, the example of Joseph, and the example of Daniel. ஆண்டவரே, சாலமோன், யோசேப்பு, தானியேல் அவர்களை குறிதான உதாரணங்களை எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that you gave them wisdom and understanding. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுத்தபடியால் நன்றி. You also gave them great courage to do the right thing. ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்ய தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி. So Lord, we also ask for wisdom. We also ask for courage to do right. ஆண்டவரே, செம்மையானதை செய்ய தைரியத்தையும் ஞானத்தையும் தாருங்கள் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, give us wisdom to discern between good and evil. ஆண்டவரே, நன்மையும் தீமையும் பகுத்தறியத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாங்க. And help everyone listening to choose the way of life. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஜீவனை அவர்கள் அடைய தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, let us choose the way that will please you. உமக்கு பிரியமானதை செய்ய அவைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். We ask in Jesus Christ's name. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Hallelujah.